தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னை கொரட்டூரில் திருவள்ளூர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். யார் பாதுகாப்பு? யார் பாதுகாப்பு? வலிமைமிக்க கடற்படை, இந்திய நாட்டின் கடற்படை பாதுகாப்பு பணியை செய்கிறது கடலுக்குள். யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? உன் சொந்த நாட்டு குடிகளை, மீனவ சொந்தங்களை சிங்கள ராணுவம் சுட்டுக் கொள்கிறது. தடுத்து காத்தது இந்திய ராணுவம் என்று ஒரு செய்தி நீ படித்தாயா? சிறை பிடிக்கும் போது தடுத்து இந்திய ராணுவம் காத்தது, வலையை பறிக்கும் போது, படகை பறிக்கும் போது பாதுகாத்தது என்று 12 பேரை ஒரே சங்கிலியில் போட்டு இழுத்து கொண்டு போனதை நீ பார்த்த பிறகு வாய் திறந்து பேசாத இந்த தலைவர்களுக்கு நீ வாக்கு செலுத்தினால் நீ உண்மையிலே மானமுள்ள மனிதன் தானா? இல்ல மான தமிழச்சி மாறிலே பால் குடித்து வளர்ந்த தமிழ் மகன், தமிழ் பிள்ளை தானா? நீ யோசித்துப்பார். எல்லாத்தையும் மறந்து மறந்து கடந்து போனினால் நீ சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பணமா, இல்லை மானமுள்ள தமிழர் இனமா? பிணமாய் இனமா? எப்படி இத்தனை பேர் செத்து விழுந்தானே, ஒருத்தன் கண்டித்து குரல் எழுப்பியதை பார்த்ததுண்டா? உன் நாட்டு குடிகளை சுட்டுக் கொள்கிறவனுக்கு, ராணுவனுக்கு எதற்கு தரம் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்தாய்? திறன் கூட்டு பயிற்சி எதற்கு அவனுக்கு ஆயுதங்களை கொடுத்தாய்? எதற்கு போர்க்கப்பலை பரிசாக கொடுத்தாய் என்று யாராவது இந்த தலைவர்கள் கேட்டதுண்டா? எப்படி? நான் செத்து விழுந்தேன், என் நெத்தியில் பொட்டு காசு ₹1 நீ கொடுத்ததுண்டா? கள்ளச்சாராயம் குடித்து செத்தால் 10 லட்சம் கொடுத்த இந்த நாடு, இந்த அதிகாரங்கள் சுடப்பட்டு செத்த மீனவன் குடிக்கு உதவியது என்ன? நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று செத்து திரும்பி வந்த ராணுவ வீரர்களுக்கு அவர்கள் குடும்பத்துக்கு கொடுத்த ஊக்கத்தொகை இல்ல இந்திய ஒன்றிய அரசு, இல்ல தமிழ்நாடு அரசு, ஒன்றும் இல்லை. இதை அரசு என்று நீ எப்படி கருதுகிறாய்? இதையெல்லாம் ஒரு ஆட்சி என்று எப்படி நீ பார்க்கிறாய்? இந்த நச்சு ஆலைகளை கொண்டு வந்ததெல்லாம் யார்? திணித்ததெல்லாம் யார்? அணு உலை. அறிவுபூர்வமாக தர்க்கம் செய்வார்கள். அணு உலை இல்லாத நீங்கள் எப்படி மின் உற்பத்தியில் தன்னிறைவடைவீர்கள்? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா? மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலா? பதில் இருக்கா உங்ககிட்ட? அணுகுண்டு மேலே அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு பக்கத்தில் குடியிருப்பதும் 2 ஒன்றுதான். நான் சொல்லல, அணு விஞ்ஞானிகள். உலகத்தில் பாதுகாப்பான அணு என்று ஒன்றே கிடையாது, அணு விஞ்ஞானிகள். இதை கண்டுபிடித்தவன் ஆல்பர்ட் நோபல். இது பேரிழிவை உலகில் ஏற்படுத்தும் என்று, தன் பெயருக்கு பெரும் இழிவு வந்துவிடும் என்றுதான் தன் பெயரிலே ஒரு பரிசை அறிவித்தான். என் அன்பு தம்பி தங்கைகளே, அதுதான் உலக புகழ்பெற்ற பரிசாக இருக்கிற நோபல் பரிசு. ஏன் இந்த அணுவை கண்டுபிடித்த அவனை நீ திட்டாமல், அவனை இழிவாக பேசாமல் புகழ வேண்டும் என்பதற்கு நோபல் பரிசு என்று அவனுக்கே தெரியுது இது பேரழிவை ஏற்படுத்திடும். 1986 ரஷ்யாவிலே செர்னோபில்லே அணு உலை வெடித்தது. கோபர்ச்சேவ் அதிபர் பேசுகிறார். நாம் இதை ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமான இழப்பாக பார்க்கவில்லை, உலகத்திற்கு ஏற்பட்ட பேரழிவாக பார்க்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னையில் உள்ள கொரட்டூர் தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டு வந்தார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்தோம்.